மார்னிங் பார்த்தீங்கன்னா, இந்த பேர்ட்ஸோட சத்தம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. கேட்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. நான் கொஞ்ச நேரம் அப்படியே கேட்டுட்டே இருந்தேன். ஸோ, அதுக்கப்புறம் தான் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ, அவ்வளோ பேர்ட்ஸ். ஸோ, வந்து இப்போ வந்து ஸ்ப்ரிங் சீசன் வரதுனால நெறைய பேர்ட்ஸ் வந்திருக்கு. ரொம்ப அழகா ஒரு சவுண்டு குடுத்துட்டு இருந்துச்சு. Hello guys, welcome back to my channel Simply with Viji. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா மார்னிங் டு நைட் ரொட்டீன் vlog தான் பார்க்க போறோம். ஸோ வீக் டே ரொட்டீன்ல எப்படி என்னோட டே போகுது அப்படிங்கிற vlog தான். ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. இட்லி அண்ட் சாம்பார் தான். கோகனட் சட்னி வந்து கோகனட் சட்னியும் பண்ணியிருந்தேன். ஸோ இட்லி சாம்பார் கோகனட் சட்னி அதுதான் இன்னைக்கு மார்னிங் எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட். யூஸ்வலாக வந்து ப்ரெட்டு சாண்ட்விச் அந்த மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு வந்து இட்லி பண்ணலாம் அப்படின்ட்டு மாவு நேற்று தான் அரைச்சேன். ஸோ அதனால இட்லி பண்ணலாம் அப்படின்றதுனால மார்னிங் இன்னைக்கு இட்லி தான். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு சீரியல் ஆர் லைக் மன்னா அது மாதிரி தான் இருக்கும். ஓட்ஸ் அந்த மாதிரி பண்ணுவேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இட்லி மார்னிங் பண்ணலாம் அப்படின்ட்டு நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்துருந்தது இட்லி. இங்கே வீட்டில் பார்த்தீங்கன்னா யாருக்குமே இட்லி ஃபேவரட் கிடையாது. ஸோ இட்லிக்கு மாவு அரைச்சேன்னா நான் வந்து ஒரு டைம் தான் அந்த ஃப்ரெஷ்ஷாக வந்து இட்லி பண்ணுறதோட சரி. அதுக்கப்புறம் வந்து தோசை தான். இட்லி வந்து பண்ணால் அதுக்கு கொஞ்சம் ஃபிஷ் கறி இல்லை சிக்கன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சாப்பிடுவாங்க. அப்படி இல்லாட்டனா வந்து இட்லி வந்து செல்லுபடி ஆகாது. அதனால் ஒரு டைம் தான் இட்லி மாவு அரைச்சா பண்ணுவேன். எம்மியான இட்லி அண்ட் சாம்பார் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சாப்பிட தான் கொடுக்கணும் எல்லாருக்கும். அர்ஜுன் பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து கிச்சனுக்கு விசிட் பண்ணிட்டு போயிடுவான். ஒரு இடத்துல உட்காந்து படிக்கணும், இது பண்ணணும், ஆன்லைன் கிளாஸில் உட்காரது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ அப்பப்போ வந்துட்டு போவான். வந்து ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு, அதனால அங்கே போய் உட்காந்துருப்பான். சாம்பார் பண்ணது மிச்சம் இருக்குது. ஸோ அதனால் சாம்பார் எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ தோசை எதனா பண்ணால் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் இருக்குது. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு அதனால் எல்லாத்தையும் க்ளீனப் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ க்ளீனிங்க்கு நான் என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கேன்னா இந்த மல்டிபர்பஸ் இந்த ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது நல்லா க்ளீன் பண்ணுது. ஸோ இது வந்து ஹோல் ஃபுட்ஸில் வாங்கினது அது. ஸோ இதுதான் நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிவிடுவேன். இது மாதிரி நான் எவ்ரிடே க்ளீன் பண்ணிடுவேன். நம்ம குக் பண்ணுற ஸ்டைலுக்கு வந்து எவ்ரிடே இது மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிட்டு க்ளீன் பண்ணால் தான் வந்து க்ளீனாக இருக்கும். அதுவும் இல்லாத ஒரு நாளைக்கு 2 வாட்டி நான் பண்ணுவேன். ஏன்னா மார்னிங் வந்து நைட்டு ஒரு வாட்டி பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூனில் ஒரு வாட்டி லைக் சமைச்சு முடித்த பிறகு. நம்ம வந்து அவ்வளோ சமைச்சிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் க்ளீனாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்ல. நம்ம சமைக்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நெக்ஸ்ட்டு. ஸோ அதனால் எவ்ரிடே நான் வந்து க்ளீன் பண்ணிடுவேன். இந்த மிக்சர் கிரைண்டர் வந்து க்ளீன் பண்ணி ஒரு 2 to 3 டேஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி அது கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அது கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த அல்ட்ரா ஸ்டீல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா வந்து ஃபைனாக கிரைண்ட் பண்ணுது. ஸோ நான் இது வாங்கி வந்து ஒரு 2 months தான் ஆகுது. நான் வந்து வீடியோ கூட போட்டிருந்தேன்.
ஸோ நல்லா தான் அரைக்குது இது ஆக்சுவலாக. என்னதான் நம்ம டெய்லி க்ளீன் பண்ணாலும் ஒன்ஸ் லைக் வீக்லி ஒன்ஸாவது நம்ம எல்லா பொருளையும் எடுத்து மூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுறது, டீப் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஏன்னா எப்படி தான் வந்து டஸ்ட்டு ஃபார்ம் ஆகும்னே சொல்ல முடியாது. ஸோ அர்ஜுன் வந்து அப்பப்போ வந்து கேமரா பார்த்து ஹாய் சொல்லிட்டு இருந்தான். ஸோ நான் கேமரா எடுத்தாலே வந்து ஃபோன் எடுத்தாலே வந்து நீங்கள் இன்றைக்கி வீடியோ எடுக்க போகிறீங்களா அப்படின்ட்டு கேட்டுட்ருப்பான். அவனுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பார்த்துட்ருப்பான், என்ன எடுக்கிறாங்க எப்படி எடுக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் நம்ம ஃபுல்லாக வந்து டீப் க்ளீன் பண்ணுறது வந்து வீக்லி ஒன்ஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மொத்தமாக சேர்ந்துடாம ஈஸியாக இருக்கும் அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டோன்னா. ஆனியன்லாம் இது மாதிரி பேக்கில் தான் வரும். ஸோ இதில் இருக்கிற ஆனியன் எடுத்து மாற்றி வைக்கலாம் அப்படின்னு. இன்றைக்கி கிச்சன் வந்து டீப் க்ளீன் மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். டீப் க்ளீன்னா ஃபுல்லாக வந்து கபோர்டில் இருக்கிறதுலாம் எடுக்கலை. ஸோ கவுண்டர் டாப்பு அங்கே இருக்கிறது எல்லா திங்ஸ்லாம் மூவ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். டேஸ்க்கு ஒன்ஸ் நான் வந்து ஃப்ளோர் வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். சின்னதாக தானே இருக்குது, கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் க்ளீன் பண்ணுறது. கிச்சன் ஃப்ளோர்லாம் மாப் பண்ணுறது வந்து இதை வச்சு தான் நான் பண்ணுறேன். ஸ்விஃபர் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி வரும். இதில் வந்து வெட் கிளாத் இருக்கும். ஸோ அதை நம்ம இதில் இது மாதிரி கிளிப் பண்ணிவிட்டு நம்ம வந்து மாப் பண்ண வேண்டியதான். சில சமயம் நம்மளுக்கு வந்து க்ளீன் பண்ணுறதுக்கே ரொம்ப டயர்டாக போரிங்காக இருக்கும். நானும் சம்டைம்ஸ்லாம் க்ளீன் பண்ணாமல் அப்படியேவும் விட்டுருக்கேன். இந்த க்ளீனிங் வீடியோ நான் போடுறதுக்கு வந்து காரணம் வந்து யாருக்காவது மோட்டிவேஷனலாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நான் இந்த ஆட் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். இப்போ பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம வந்து குக்கிங் தான் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். ஸோ நம்மளுக்கு க்ளீனாக இருக்கும் போதே வந்து எதனா பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. ஸோ அதனால தான் கிச்சன் க்ளீனிங் ஒர்க்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து ஒர்க் அவுட் தான் பண்ண போகலாம் அப்படின்ட்டு 10:30 ஆயிடுச்சு. ஸோ போயிட்டு நான் ஒர்க் அவுட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் வரேன். ஸோ நான் பிஃபோர் வந்து ஒய்எம்சிஏ தான் போயிட்டு இருந்தேன் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு. இப்போ நான் அந்த பேண்டமிக்னால ஒய்எம்சிஏ போகிறதில்ல. ஸோ வீட்லேயே தான். ஸோ டெய்லி பர்ன் அப்படின்ட்டு ஒரு ஆப் இருக்குது. ஸோ ஃபிட்னஸ் ஆப். ஸோ அந்த ஆப்பில் வந்து டெய்லியுமே ஒரு எக்ஸசைஸ் ப்ரோக்ராம் போடுறாங்க. ஸோ அதில் தான் பார்த்து நான் பண்ணிகிட்ருக்கேன். டைம்ஸ் லேசியாக தான் இருக்கும். போக வேணாம் அப்படின்னு தோணும். நம்மளை புஷ் பண்ணாதான் உண்டு. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து எந்த ஒரு ஒர்க் அவுட்டும் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு நாள் நம்ம விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த எக்ஸ்கியூஸ் வந்து நம்மள்கிட்ட அது கேட்டுக்கிட்டே இருக்கும். நீ வந்து பண்ணாத, இன்றைக்கும் பண்ணாத, அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த சான்ஸ் மட்டும் நம்ம அது கொடுக்கக்கூடாது. ஸோ நம்ம முடியலன்னா, என்னைக்கு நம்மளுக்கு முடியலையோ அன்றைக்கி தான் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி அன்றைக்கி போய் அந்த ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு, இல்லை எந்த வேலையாக இருந்தாலும் அதை போய் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு பிரேக் வராது. ஏன்னா இன்றைக்கி எனக்கு அப்படி தான் இருக்குது, பண்ண வேணான்னு. ஸோ நான் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்றதுக்காக போகிறேன். ஸோ ஒர்க் அவுட்லாம் முடிச்சுட்டு வந்து பார்க்குறேன். பை. ஒர்க் அவுட் வந்து டன் பண்ணியாச்சு. ஸோ 40 மினிட்ஸ் ஒர்க் அவுட். ஸோ கோர் அண்ட் அப்பர் பாடி ஒர்க் அவுட் தான் இன்றைக்கி நான் பண்ணேன். ஸோ ஒர்க் அவுட் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் வந்து மெடிடேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் ஷவர் எடுத்துகிட்டு அப்புறம் வந்து vlog கண்டினியூ பண்ணேன். பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிஞ்சிடுச்சு அண்ட் ஒர்க் அவுட்டும் பண்ணி முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ லஞ்ச் ஒர்க் தான் பண்ணணும். இன்றைக்கி ஒரு சிம்பிளாக வந்து எக் கறி பண்ணலாம் அப்படின்ட்டு. எக் கறி, ரைஸ், ரசம் அண்ட் அப்பளம், இதான் இன்றைக்கியான லஞ்ச் மெனு. குக்கிங்க்கு போகலாம்.
ஸோ எக் கறி வந்து ஆல்மோஸ்ட் டன் ஆக போகுது. நான் ஃபுல் ரெசிபிலாம் நான் போடலை. ஸோ ஒன்றும் இல்லை, ஆயில் போட்டுட்டு கரம் மசாலா, அந்த ஹோல் கரம் மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆனியன் அண்ட் கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்ட் டொமேட்டோ வந்து பியூரி வந்து அரைச்சி போட்டிருக்கேன். அரைச்சி போட்டுட்டு நல்லா வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள் அண்ட் cumin பவுடர் அதெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து எக்கு உடச்சி விட்டுருக்கேன். அப்பளம் பொரிக்கலாம் அப்படின்ட்டு அப்பளம் தீந்துருச்சு. ஸோ 2 தான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கலர் அப்பளம் வந்து அர்ஜுனுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் கலர் அப்பளம் அதுதான் இன்றைக்கி வந்து சிம்பிளான லன்ச் மெனு. உடச்சி ஊற்றின எக்கும் வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து நான் தேங்காய், சோம்பு, அதுக்கப்புறம் வந்து கசகசா இதெல்லாம் போட்டு அரைச்சி தேங்காய் பேஸ்ட்டு போட்டிருக்கேன். ஸோ இது ஒரு 2 கொதித்த உடனே அவ்வளோதான். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு வாட்டர். நைட்டு வந்து நான் தோசைக்கு வந்து இந்த கிரேவி தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி முட்டை குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரசம் இருக்குது, நேற்று தான் பண்ண ரசம் அண்ட் ஒயிட் ரைஸ் அண்ட் கிரேவி. அங்கே வீட்டில் பார்த்திங்கன்னா லன்ச்சு 12 o'clockலாம் வந்து லன்ச் ரெடி ஆகிடும். ஸோ லன்ச் டைம் இப்போ. ஸோ அதனால் சாப்பிட தான் போகிறோம். அவங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க. நான் தான் இப்போ சாப்பிடலாம் அப்படின்ட்டு வந்து ஒரு 1:30 போல் சாப்பிடுவேன். ஏன்னா லன்ச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை லேட்டாக தான் சாப்பிட்டேன். அதனால் இங்கே பார்த்திங்கன்னா பேக்கிங் ஒர்க்கு தான் நடந்துட்டுருக்கு. ஸோ நாங்கள் வந்து பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்பயும் பண்ணுற மாதிரி தான் அவனா பேக் பண்ணிவிட்டு வருவோம். வேறு ஸ்டேட் மாறுறது அது மாதிரி. ஸோ இப்போ இங்கே லோக்கல்லே வந்து நம்ம மூவ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் அந்த பேக்கிங் ஒர்க் தான் நடக்குது. அது ஒரு பெரிய வேலை. ஸோ அப்பப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அர்ஜுனோட டாய்ஸ்லாம் எது வேணும் எது வேணாம் அப்படின்னு சார்ட் அவுட் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கான். ஸோ அந்த பேக்கிங் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு வந்து கிட்ஸ் ரூமில் தான் வந்து பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். திங்ஸ்லாம் எடுத்து வைக்கிறது. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஒரு ரூமாக நம்ம பண்ணணும். ஸோ பண்ணது எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துகிட்டு வந்து கராஜில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். வீடு ஃபுல்லாக காலி பண்ணணுன்னும் போது கொஞ்சம் மலைப்பாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, பண்ணி தானே ஆகணும். கமாஜா 1 இயர் கழித்து இப்போ தான் வந்து இன்பர்சன் கிளாஸுக்கு வந்து டேக்வாண்டோ கிளாஸ்க்கு கிளம்பிகிட்ருக்கோம். லாஸ்ட் இயர் மார்ச்சில் வந்து நாங்கள் வீட்டிலேருந்து ஆன்லைனில் எடுக்க ஆரம்பித்தோம். ஸோ 1 இயர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த வாட்டி போர்ட் பிரேக்கிங் இருக்குது அவனோட டெஸ்டிங்க்கு. ஸோ அதனால் இன்பர்சன் போகலாம் அப்படின்ட்டு கிளாஸ் கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ இப்போ வந்து அர்ஜுன் கிளாஸு, அப்புறம் வந்து சித்தார்த்துக்கு போகணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டெம்பரேச்சர்லாம் செக் பண்ணிவிட்டு தான் அப்புறம் உள்ளே விட்றாங்க. அண்ட் அதே மாதிரி குறிப்பிட்ட ஒரு 8 கிட்ஸ் 6 கிட்ஸ் அந்த அளவுக்கு தான் வந்து உள்ளே அலௌடு. முன்னெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ரௌடடாக இருக்கும். இப்போ வந்து ஒரு டைமுக்கு வந்து 6 கிட்ஸ் 8 கிட்ஸ் அந்த ரேஞ்சில் தான் வச்சுருக்காங்க. ஸோ இவன் கிளாஸ் முடிஞ்ச உடனே சித்தார்த்து கிளாஸ் கூட்டிகிட்டு வரணும். கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. டின்னர் டைம் தான். ஸோ சித்தார்த்து கிளாஸும் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி டின்னருக்கு வந்து தோசை பண்ணலாம் அப்படின்ட்டு தோசை அண்ட் அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வச்சோம்ல அந்த எக் கறி, அதுதான் இன்றைக்கி வந்து டின்னருக்கு. நான் சாப்பிட மாட்டேன், இவங்க 3 பேருக்கும் தான். அதனால் தோசை ஊற்றுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன்.
டைம் வந்து 8:20 ஆகிப்போச்சு. அர்ஜுன் வந்து என்ன இன்னைக்கு டின்னர், என்ன தொட்டுக்க அப்படின்ட்டு எல்லா லிஸ்ட்டும் தெரிஞ்ச பிறகு தான் சித்தார்த்தும் சரி அர்ஜுனும் சரி எவ்ரிடே வந்து சாப்பிட்றது. என்ன இன்னைக்கு பண்ணுறீங்க அப்படின்ற லிஸ்ட்டு வந்து சொல்லிடணும் அவங்களுக்கு. Just kidding, don't put that in the video. பறக்கும் தோசை கேள்விப்பட்டிருக்கியா? டின்னர் வேலைலாம் முடிஞ்சிடுச்சு. எல்லாருக்கும் தோசைலாம் பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ ஒரு 9:15 கிட்ட ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த கிச்சன் வந்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம். ஸோ நைட்டே நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா மார்னிங் எழுந்து வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த ஒரு டயர்ட்னஸ் இருக்காது. ஸோ திருப்பியும் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து நைட்டு எல்லாமே சாமான்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு போய் படுக்கிறது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடியுது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல் சிம்ப்ளி வித் விஜி. அண்ட் ஐ வில் see you guys in the next video. Until then, stay safe and be positive. Bye.